ஜோதிட நிலையம் 15 வருட அனுபவம் மிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லிப்பாளையம். எங்களிடம் ஜாதகம் எண் கணிதம் கட்டிப்பிடித்ததாக நாம் அறிந்த ஒன்று. அப்ப என்ன பண்றார் சிவபெருமான்? என்றைக்கும் 16 என்கின்ற ஆயுளை யாருக்கு கொடுக்கிறாருங்க? ஆனா 64 ஆக்க முடியாது. ஒரு கொடுத்த ஆயுளை ஒரு மனிதனுக்கு யாராலையும் அதை மாற்ற இயலாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அந்த பக்தியினால் அவர் என்ன பண்றாங்க? அப்போ இந்த சூழலை எல்லாம் திருவள்ளுவர் ஜோதிட குருவையாக வணங்கி அந்த வகுப்பறை பசுதையாக சொல்லி கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நாம் உள்ள அவருக்கு ஈக்குவலாக நாம் போய் அவரோட கற்றுக்கிட்டதை நான் உள்வாங்கி வீட்லேயும் போய் டெய்லி நான் அதை எழுதுகிற வீட்டு நோட்டை வச்சு அதையும் எழுதி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் நான் அதாவது அவர் சொல்கிறத விட நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் இது வந்து நம்ம ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத என்னுடைய நான் சொல்லி நல்ல மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காரு. ஐயாவுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சு. கற்றுட்டு தானே சொல்ல முடியும், தெரியாத பட்சம். அப்போ என்ன படிச்சிங்கன்னா அதை முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. அப்போ இங்கே நின்று அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ திடீர்னு அடுத்த 6 மாதத்தில் உயர்நிலைக்கு வரப்போ ஆசிரியர் போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள இந்த கோச்சாரத்து நீங்கள் போடணும். யார் போடணும்? அப்போ இன்னைக்கு காலையில் லக்கணம் எங்கே உட்காந்துருக்கேன்? சென்னையில் உட்காந்துருக்கு. எத்தனை மணிக்கு இந்த லக்கணம் போட்டது? ஐயா போட்டார் 9:09க்கு போட்டார். சரி, 9:04க்கு போட்டுருக்காரு. ஓகே, இப்போ டைம் ஆனாச்சு உங்கள் கடிகாரத்தில் 12:30 வச்சுக்கேன். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் மாறும் என்பது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ சூரியன் அப்போ இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஐயா போட்டிருக்காரு? சூரிய உதயம் 6:09க்கு சூரிய உதயம். 6:09லிருந்து 8:09 வரைக்கும் சூரியன் எங்க இருக்காரு? சிம்மத்தில் இருக்காரு. இது ஆவணி மாதம், இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி. கரெக்டுங்களா? அப்போ 6:09லிருந்து 8:09 வரைக்கும் சிம்ம லக்னம். அப்போ 8:09லிருந்து 10:09 வரைக்கும் கன்னியா லக்னம். சரிங்களா? 10:09லிருந்து 12:09 வரைக்கும் என்ன லக்னம் வரணும்? இப்போ டைம் எவ்வளவு? 12:30. அப்போ 12:09 வரைக்கும் துலா லக்னம். 12:09லிருந்து 2:09 வரைக்கும். அப்போ இப்போ விருச்சிக லக்னம் ரன்னிங்ல இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ விருச்சிக லக்னத்தை வச்சு தான் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? பலன்கள் எடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து அடிப்படை கல்வியில் கற்றுக் கொடுக்க ஒரு. அப்போ இது வந்து முதுநிலைக்குண்டான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சரி, அது சொல்லி முடிச்சுட்டுங்களா? புதிய தேதியில் பிறந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஜாதகருடைய தகப்பன் மற்றும் தாத்தா பூர்வீகம், தகப்பனாருடைய சொந்த பந்தம், தொடர்பு அனைத்திற்கும் பகை. ஜாதகருடைய தகப்பனார் பொருளாதார இழப்பு, விரயம், துன்பம், துயரம், அவமானம் ஏற்படும். பூர்வீக சொத்து மூலம் ஆயுள் வரை துன்பத்தை கொடுக்கும். குரு பகவானை மிகவும் கவனமாக அந்த ஜாதகத்தில் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து பொது விதி. அப்போ உங்க ஜாதக துவிதியை தான் சொன்னீங்க. அப்ப இந்த துவிதியை திதிக்கு வந்து உண்டான பலன்கள் இதுதான். சரிங்களா? அதுக்குள்ள அது கனெக்டிவிட்டி ஆகும். அதை நம்ம பேசணும். ரைட், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த ஜாதகம் வந்து என் பையனை எப்படி நான் ஸ்டடி பண்ணலாம், அவனுக்கு இந்த நட்சத்திரமா இப்படி இருக்கா, அப்போ அவனை எப்படி நம்ம கோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு என்னோட குரு வந்து வசந்தையாவும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அடிப்படை ஜாதகத்திலே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. வணக்கம். நான் இந்த ஜோதிடத்தில் கற்றுக்க வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமாக இருந்தது. இதன் மூலமாக வரும்போது நான் ரொம்ப கோவப்படுவேன். பேருக்கு தகுந்த மாதிரி எனக்கு கோபம் இருக்குது. யார்கிட்ட சிலம்பு மாதிரி வந்துடும், அந்த அளவுக்கு பேசுவேன். இப்போ ஐயா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். யார் பார்த்தாலும் முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, அதை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த கிளாஸில். அதனால் இந்த கிளாஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஜாதகங்கிறது ஃபஸ்ட்டு செகண்டாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் எப்படி பழகணும், எப்படி பேசணுங்கிறது இந்த எனக்கு 56 வயசுக்கு அப்புறம் தான் ரொம்ப புரிதலோடு நடந்துட்டுருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஜாதகம் எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த கோச்சாரத்தின் மூலமாக இப்படி பார்க்கும்போது இது இவங்க இந்த ராசிக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிறது மனசில் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பேசவே ஆரம்பித்தேன். சரிம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து இதன் மூலமாக கொஞ்சம் சரிப்படுத்தி இருக்கிறேங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன்.
ஜாதகத்தில் உள்ள அந்த கட்டங்கள்லாம் ஓரளவு ஆராயும் போது எனக்கு அப்படியே 100% இருக்கு. அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இன்னும் வந்து இதுக்கு வந்து முதல்ல வந்து பசுபதி ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்பதை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வேலை முன்னாடி நீங்கள் சொன்ன செவியில் வாங்கிட்டேன். நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நடுவில் ஸ்ட்ரகிள் ஆனேன். நிறைய 2-3 கிளாஸஸ் வந்து லீவ் எடுத்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 வகுப்புலாம் வராது இருக்கும்போது அடுத்த டைம் வந்து எனக்கு அந்த கண்டினியூட்டி வரவே இல்லை. அதுக்கப்புறம் தியரிலாம் மறுபடியும் படித்து எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாருமே லீவ் போடாமல் வாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், வந்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது என்னுடைய சுச்சுவேஷன்ல இருந்து நான் இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்போ இருக்காங்க, நம்மக்கிட்ட ஏன் ஆப்போசிட்டாக வந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கற்றுக்கிறதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளுடைய டைம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த ஏன்னா என்னுடைய சகோதரர் வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பார் எப்பயுமே. ஸோ அப்போ வந்து செவ்வாய் இடத்துல இருக்க அப்போ என்னோட சகோதரர் வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் எதிர்பார்க்க தேவையில்லை இல்லையா. எந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை அனுப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து கிடைக்காத நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது சொல்லிக் கொடுத்த ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கான ஜாதகமே பொருந்தலை. என் பேர் சரோஜா தேவி. அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால முதல்ல நம்ம ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் என் பசங்க ஜாதகத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நேரம் சரியில்லை, ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஜாதகத்தை போட்டு சொல்லுவாங்க, எக்ஸோஸை பண்ணிக்கிறோம். அதுக்காகவே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். அந்த அடிப்படை கல்வியை பசங்க சொல்லி கொடுத்ததுலேயே முக்கால்வாசி தெரிஞ்சாச்சு. அடிப்படையை பற்றி நீ மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும். உயர்நிலை முதலில் படிக்கலாம். அதுக்காகவும் இன்னும் மேற்கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி செஞ்சு தான் படிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் சேர்ந்துருக்கேன். அந்த சமாதானம் ஆயிட்டா? இல்லை, வீட்டுக்காரர் பேர் என்ன? விஜயகுமார். அப்போ சண்டை இருக்குதான். நீ எம்ஜிஆர் இருந்தால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சின்ன வயசுல அவர் கூப்பிடுற பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் கூப்பிடுவாங்க. அப்போ சரி தரேன். எப்பவுமே பொருந்தாத ஒரு ஜாதகம் எங்க கூட இப்போ ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவனே தூக்கி எரிஞ்சுருவாங்க. பூசைகள் ஏமா இந்த ஜாதகம் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்வாங்க. அப்போவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ பொருந்தாத ஒரு ஜாதகத்துக்கு எப்படி 25 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்தேன். இந்த வகுப்பில் உயர்நிலையும் அடிப்படையும் முடிச்சுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எங்கள் சென்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டு தான். ஒருத்தர் இல்லாக்கார அவர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஜஸ்ட்டு அட்வைஸ் பண்ணலாம், கிளாஸ் வந்து லீவ் போடாமல் நீங்கள் வாங்க. அது தான் லீவ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு புரியாது. மதியம் வந்து கேட்க டைம் இருக்குது. அடுத்த டைம் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு அச்சப்பட முடியாது. அப்போ அது புதுசாக நம்மளுக்கு வந்து கற்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பழைய கேன்சர் கான்டாக்ட் ட்ரெயின் மிஸ் பண்ணேன். இப்போ நான் கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் எப்படி யாரும் கற்றுக்காங்க. லீவ் போடாமல் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் சிறப்பாக இருக்கும். நன்றிங்க. ஒன்றும் தெரியாமல் இருக்குது. இந்த லக்னம்னா என்ன, 2வது பாகம் 3வது பாகம் என்ன, இந்தமாரி இந்த 12 பாகம் கொஞ்சம் தான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ வந்து ராசிக்கு எனக்கு தெரியுது. இப்போ ஒரு ராசி எனக்கு சொல்ல தெரியும். சொல்லுங்க. ராசி சொல்லுங்க. சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம்? ஐயா கேட்கிறாரு. சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா சிம்ம ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் கேட்கிறாரு. பரவாயில்ல சொல்லுவாங்க. முழுக்க பசுபதி அவருடைய பொறுப்புல தான் இந்த மையம். ஏன்னா இத்தனை காலமா என் பொறுப்புல இருந்துச்சு, இப்போ அவருடைய பொறுப்புல இருக்கு. பட் முழு இதையும் வந்து அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு இப்போ சர்டிஃபிகேட் கூட அவர் கையெழுத்து போடக்கூடிய பர்மிஷன் போன 6 மாதத்துக்கு கொடுத்தா இப்போ அவர் மைய ஆசிரியர் முறையில் அவருக்கு தான் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் அவர் ஏதாவது ஐயா வரல அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் அவருக்கு ஏதாவது பணி இருந்து லீவ் போட்டாருன்னா இவர் வந்து இப்போ முதுநிலை படிச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் யாருக்கெல்லாம் ஆசிரியர் பொறுப்புக்கு வரது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் கேட்குறது பொதுவான வழக்கம். அப்போ அதில் முழுமையாக வந்து ஐயா நான் வந்து செயல்படுறேன். ஏன்னா எல்லா விஷயம் பசுபதியை பற்றி அவருக்கு தெரியும். மையத்துக்குள்ள வந்து என்ன செயல்படுறது. அப்போ இந்த மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில காலங்களில் அல்ல சில வருடங்கள் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருக்கோம். இன்னும் பல மையங்களை துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து முழுமையாக ஆசிரியர்களும் தேவைப்படுறாங்க. அல்லது சப்சூட் இன்றைக்கே நான் வந்து கோயம்புத்தூர் ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறேன். இது மாதிரி கோபியில் இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய மையங்கள் ஏதாவது ஆசிரியர் லீவு அப்படின்னா உடனே ஒரு ஆசிரியர் தேவைப்படும். அப்போ முழுக்க பசுபதி ஐயா தான் உங்களுக்கு பாடத்தை நடத்துவார். அது முழு பொறுப்பு அவருடைய தான் இருக்குது. ஆனால் அவர் ஏதாவது திடீர்னு வரல அப்படின்னா
உடனடியாக அடுத்த நிலைக்கு அவர் ஐயா வந்துடுவார். யாருங்க? கணேஷ் ஐயா வந்து பாடத்தை நடத்துவாருங்கிறத ஏன்னா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும். அடிப்படை காட்டு உயிரினை காட்டு அறிமுகப்படுத்தி என்னுடைய கடமை. அதனால் அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல் இப்போ வந்து பிரியமாக வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நான் வரங்கையான்னு சொல்லிடுவேன். வாங்க வாங்கிட்டு அதே போல் அவங்க கூட படிச்சுட்டு வந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்தாங்கன்னா அவங்களே அறிமுகப்படுத்துகிறோம். இவங்களாம் வந்து ஸ்பேர் திடீர்னு எதிர்பாராமல் சப்போஸ் இவரால் வர முடியல, ஆனால் இவர் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ சொல்லி அவர் 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா பொறுப்பு அவருக்கு தான். அவர் வந்து என்கிட்ட வந்து எந்த பதிலும் சொல்லக்கூடாது. ஐயா நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மையத்தை வழிநடத்த வேண்டியது பசுபதி ஐயாவையும் கணேஷ் ஐயாவையும் ஒப்படைச்சார். அவர் ஏதாவது லீவு வர முடியல அப்படின்னா அடுத்த நிமிஷம் யார் பொறுப்புங்க? அவருடைய பொறுப்பு. அப்போ மற்றவங்களும் ஏதாவது சூழல் வந்துச்சுன்னா திடீர்னு மற்றவங்களை நான் திடீர்னு பயந்துருவாங்க அவங்க சொல்லுவோம். எல்லாத்துக்கும் கட்டுப்படணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு கணேஷ் ஐயாவும் இதுக்கு உகந்து வந்து செயல்படுறேன் அப்படின்னா தனியாக ஒரு மையம் ஏற்படுத்தி அதற்கு பொறுப்பாசிரியராக நம்ம நியமிப்பதற்கு இந்த மையம் தயாராக செய்தி மட்டும் சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். நீங்கள்